எல்லாரும் அண்ணனை பார்க்கணும், அண்ணனுடைய பேச்சு கேட்கணும், அண்ணனோட புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறோம்? அடுத்து அவர் தவிர நேர்மையான ஆளே கிடையாது. தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னாக்கா எடப்பாடியும் கிடையாது, ஸ்டாலினும் கிடையாது, எவனுமே கிடையாது. அவர் புரட்சி தலைவி அம்மாவால் 3 முறை முதல்வராக நியமிக்கப்பட்டவர். அவர் மக்கள் மனதிலே நிலையா நிற்கக்கூடியவர். மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ஆகவே அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போது எப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் கட்டுக்கோப்பாக வருகிறீர்களோ அதே போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும். ஆனால் உங்களுக்கு நிறைய எதிர்காலம் இருக்கிறது. என்னோடு பணியாற்றியவர்களெல்லாம் மந்திரி ஆனார்கள், கொள்ளையடித்தார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், கொள்ளையடித்தார்கள். அவர்களை எம்எல்ஏ ஆகல. ஜெயசி சண்முகம், ஜெயசி ஜேகப்பு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னாக்க நான் வயசுக்கு அவங்களை உருவாக்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி, கடைசியில் ஜெமினி படுக்கத்துக்கு பெட்டுக்குடி இல்லாதப்போ அவங்க ஆழமானவர் வந்தால் ஜெமினி இந்த கட்சிக்காக எவ்வளோ வயசு இருக்காரு. ஆனால் இந்த பையன் சேவூர் ராமச்சந்திரன் ஒரு 400 ரூபாய் சம்பளத்துக்கு வாங்கின பையன் பார்த்தீங்கன்னாக்கா 500 கோடி 1000 கோடின்றாங்க. ஒரு நாளைக்கு